ஒரு எழுத்தாளர் தன் வாழ்நாளில் இந்த சமூகத்துக்காக தன்னையே அர்ப்பணித்து சமூகத்தில் நடைபெறுகின்ற ஏற்றத்தாழ்வுகள் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி மெழுகுத்திரி உருகுவது போன்று தான் மட்டுமல்ல தன்னை சார்ந்திருக்கின்ற குடும்பமும் அவர் எழுதுகின்ற எழுத்துக்காக உருகி இந்த சமூகத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் சமூகத்தினுடைய வளர்ச்சியை தன் வளர்ச்சி என்பதற்காகத்தான் எழுத்தாளர்கள் வாழ்நாள் முழுவதும் தன்னையே அர்ப்பணித்து விடுகின்றார்கள். தமிழ் என்று சொன்னாலே நமக்கு எல்லோருக்கும் தித்திப்பாக இருக்கின்றது. உலகில் தோன்றிய முதல் 3 மொழிகளில் தமிழ் ஒன்று. இன்றும் அழியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மொழி. இந்தியாவில் தோன்றிய மொழிகளில் வெளிநாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கின்ற ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். இலங்கையில் ஆட்சி மொழி, சிங்கப்பூரிலே ஆட்சி மொழி, கனடாவிலே ஆட்சி மொழி, மலேசியாவிலே கூடுதல் மொழி. இவ்வாறு தமிழினுடைய பெருமை, தமிழ் மக்களினுடைய பெருமை, இந்த இனத்துக்கு பெருமை சேர்க்கின்ற வண்ணம் தமிழ் இன்றும் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மொழி தமிழ் மொழி. எத்தனையோ காலகட்டங்களில் மொழி அழிய பார்த்த போது அதை பாதுகாத்தது யார் என்று உங்களுக்கு தெரியும். அவ்வாறு இந்த தமிழ் மொழியை தாங்கி பிடிக்கவில்லை என்று சொன்னால் என்றோ அழிந்திருக்கும். அண்ணா கூட நாடாளுமன்றத்திலே பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு நன்றாக தெரியும். நாடாளுமன்றத்திலே தமிழ் ஆட்சி மொழியாக வேண்டும் என்று சொன்னபோது அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசிய போது தமிழ் குறைந்தவர்கள் தான், மிக குறைவான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் தமிழ் பேசுகின்றார்கள், எழுதுகின்றார்கள், படிக்கின்றார்கள். அதிகமானவர் இந்தியைத்தான் பேசுகின்றார்கள், படிக்கின்றார்கள், வாசிக்கின்றார்கள். ஆகவே அந்த அளவில் இந்தி தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று சொன்னவுடன் அடுத்த நிமிடமே மதிநுட்பத்தோடு ஞானத்தோடு அண்ணா சொன்னார், உலகில் இந்தியாவில் காக்கைகள் தான் அதிகமாக வாழ்கின்றன, அதிக எண்ணிக்கையில் உள்ளன. ஆனால் மயில் குறைந்த எண்ணிக்கையில் தான் உள்ளது. இந்தியாவினுடைய நம்முடைய தேசிய பறவையாக மயிலைத்தான் நாம் வைத்திருக்கின்றமே தவிர காக்கையை அல்ல என்று சொல்லி தமிழனுடைய பெருமையை அங்கே பெருமைப்படுத்தியவர்கள் எழுத்தாளர்கள். 2 புத்தகங்களை இப்போது தம்பி ஜோசப் கென்னடி அவர்கள் எழுதி அதை ஒன்றை 350 ரூபாய்க்கும் ஒன்றை 300 ரூபாய்க்கும் பதிப்பாளர்கள் விலை நிர்ணயம் செய்து அதை நமக்கு தந்திருக்கின்றார்கள். அவற்றில் என்ன நடந்திருக்கிறது என்பதை எல்லாம் வீரபாண்டியரும் தம்பி கஜேந்திரனும் தெள்ள தெளிவாக சொல்லி அதற்காக ஆய்வு செய்வதற்கே தயாரான நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். நான் அவற்றில் அவர் எழுதிய 25இல் ஒன்றை சொல்லுகின்றேன். ஒரு அரசியல்வாதி பகல் முழுவதும் சென்று வேலையாற்றி சில பணிகளை கட்சிக்காகவும் சமூகத்துக்காகவும் செய்து இரவு வீட்டுக்கு வருகின்றான். நம்முடைய கசங்கிய சட்டையுடன் வருகின்றான். வீட்டு வாசலில் 2 பேர் இருக்கின்றார்கள். என் மகனை பிடித்து அடித்து காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று விட்டார்கள், உடனே வாருங்கள் என்கிறார். உள்ளே செல்கின்ற அரசியல்வாதி உடனே மாற்று உடை அணிந்து அவரோடு காவல் நிலையம் செல்கின்றார். காவல் நிலையம் சென்று பேசி முடித்து அழைத்து வருகின்ற அவருடைய இல்லத்தில் விடுவதை பார்த்தால் அதுதான் தூக்கம் இல்லாமலே போவதற்கு அதுவும் ஒரு காரணம் என்று சொல்லி இந்த அளவில் 25 சிறுகதையில் ஒரு சிறு கதையை சொல்லுகின்றார். எவ்வாறு வியாசர்வாடி அந்த பகுதியில் இருந்தது என்பதையும் தெள்ள தெளிவாக வெளியே சொல்லியிருக்கின்றார். தமிழில் இருப்பது போன்று அற்புதமான வாழ்வதற்கு வழியை சொல்கின்ற நூல்கள் வேறு எந்த மொழியிலும் இருக்காது. இலக்கியம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஒரு மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கை காட்டுவதுதான் இலக்கியம் என்று நீங்கள் அறிந்ததுதான் சொல்வார்கள். அந்த அளவுக்கு எத்தனையோ இலக்கியங்கள் நம்முடைய தமிழில் இருப்பது போன்று உலகில் வேறு எந்த மொழியிலும் இருக்காது. உலக பொதுமறையாகிய திருக்குறளை எடுத்துக்கொண்டால் உலகத்தில் வேறு யாரும் எந்த மொழியிலும் எல்லோருக்கும் பொதுவான ஒரு பொது மறையை உருவாக்கியது திருவள்ளுவர் தான். உலகம் முழுவதும் அது செல்கின்றது.
அதுபோல் உலகில் தோன்றிய மனிதர்களில் அகிம்சை வழியில் இந்தியாவுக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தந்த ஒரே மனிதர், மாமனிதர், இன்றும் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு கொள்கை அகிம்சை கொள்கை தான். அதுதான் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்ட, அவருடைய எண்ணத்தில் சிந்தனையில் உதித்தது மட்டுமல்ல, அவர் நடைமுறைப்படுத்தியது மட்டுமல்ல, தானே முன்மாதிரியாக இருந்து நடத்தி காட்டியது அகிம்சை வழிதான். இந்தியாவினுடைய அடையாளம் ஒன்றை, அகிம்சை, ஜனநாயகம், குடியரசு என்று சொன்னாலே சொல்ல வேண்டியது நாம் காந்தியைத்தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட காந்தியை மதவெறி பிடித்தவர்கள், வெளிப்படையாக சொன்னால் RSSலே பயிற்சி கொடுத்து சதி செய்து மிகப்பெரிய அளவில் படுகொலை செய்தது வேறு எந்த நாட்டில் இருந்து வந்து செய்யவில்லை. இந்தியாவில் தோன்றிய நீண்ட காலமாக ஆட்சியில் அதிகாரத்தில் அவர்கள் மட்டும் படித்து பட்டம் பெற்று வேறு எந்த சமூகத்தையும் படிக்க விடாமல் குருகுல கல்வி என்று வைத்து அவர்கள் மட்டும் இந்தியாவில் உள்ள 10% பேர் கல்வி கற்று யார் ஆட்சியில் இருந்தாலும் அதிகாரத்தில் இருந்து கோலோற்றியவர்கள் தான் மிகப்பெரிய சதியை செய்து மகாத்மா காந்தியையே படுகொலை செய்தார்கள். அந்த கோட்சே மிகப்பெரிய தியாகி என்று நாடாளுமன்றத்திலே நம்முடைய மத்திய பிரதேசம் போபால் நாடாளுமன்ற உறுப்பினரே நாடாளுமன்றத்தில் பேசுகின்றார்கள் என்றால் இந்தியா எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதை பார்க்கும்போது வேதனையாக இருக்கின்றது. மன உளைச்சலோடு சொல்லுகின்றேன், இந்த நிலை மாற வேண்டும். ஜாதியை பற்றி சொன்னார்கள், அதை விட தாண்டி மதவெறியானது மகாத்மா காந்தியோடு நின்றுவிடும் என்று நினைத்தோம். அது தொடர்வதுதான் வேடிக்கையாக இருக்கின்றது. இலக்கியங்கள் எழுதுகின்றவர்கள், எழுத்தாளர்களுக்கெல்லாம் அடைக்கலமாக பாதுகாப்பாக இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டை தான் சொல்ல வேண்டுமே தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாம் தமிழ் எழுத்துக்களை எழுத்தாளர்கள் படைப்பாளிகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கிறது என்று சொல்லிவிட முடியாது. கௌரி லங்கேஷ் உங்களுக்கு நன்றாக தெரியும், பன்சாலா உங்களுக்கு நன்றாக தெரியும், நம்முடைய கல்புர்கி என்பவர் உங்களுக்கு தெரியும். இவர்களெல்லாம் நம்மிடம் இப்போது இல்லை. அவர்களெல்லாம் பேனா எடுத்து எழுதி இந்த சமூகத்தில் இருக்கின்ற அலங்கோலத்தை, ஆட்சியில் இருக்கின்ற அலங்கோலத்தை எழுதிய காரணத்திற்காக மேலே அனுப்பிவிட்டார்கள். யார் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே இன்று தமிழ்நாட்டில் தான் எழுத்தாளர்கள் எல்லாம் ஓரளவுக்கு என்று சொல்ல மாட்டேன், மிகவும் சிறப்பாக பாதுகாக்கப்பட்ட அவர்களை பெருமைப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி இருக்கிறது என்றால் தமிழ்நாட்டில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அவர்கள் எல்லாம் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். நான் கூட வந்தவுடனே தம்பி ஜோசப் கென்னடியிடம் ஏதேனும் இதுவரை விருது பெற்றீர்களா என்று கேட்டேன். எனக்கு அதில் இஷ்டமில்லை, பெருமை இல்லை, அதற்காக நான் எந்த முயற்சியும் பெறவில்லை என்று சொன்னார். நான் சொல்லுகின்றேன், உங்களுடைய படைப்புகள் எல்லாம் எவ்வளவு பெரிய படைப்புகளை படைத்து அதற்குரிய விருதுகளை பெறாமல் இருப்பது அது முறையில்லை என்றுதான் நான் சொல்லுகின்றேன். உங்களுடைய படைப்புகளை எல்லாம் தமிழ் வளர்ச்சித்துறை இருக்கின்றது, அந்த வளர்ச்சித்துறைக்கு கொடுங்கள். ஒரு விருது 2 விருது அல்ல, நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் மாவட்டந்தோறும் தமிழ்ச்செம்மல் என்ற விருதை எழுத்தாளர்களுக்கு மாவட்டத்துக்கு ஒருவருக்கு வழங்கி அவர்களுக்கும் என்ன செய்து கொடுக்கின்றார், விருதும் கொடுத்து பொற்கையும் வழங்குகின்றார், நிதியையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, கபிலர் விருது, கம்பர் விருது, அண்ணாதாசர், வண்ணைதாசர் விருது, இவ்வாறு சிவா ஆயத்தனார் விருது வரை யார் யாருக்கு என்னென்ன விருது வேண்டுமோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த அளவில் 30க்கும் மேற்பட்ட பெயர்களில் உவி சாமிநாத ஐயர் உட்பட அனைவர் பெயர்களிலுமே விருது வழங்கப்படுகிறது. வெறும் விருது மட்டுமல்ல, 5 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் பண முடிப்பும் வழங்கப்படுகிறது. மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய இலக்கிய மாமணி விருது 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது, பல பேருக்கு வழங்கப்படுகிறது. அவருடைய
கலைஞர் அவர்களுடைய உழைத்த உழைப்பின் ஊதியத்தில் வைப்பு தொகையாக வைத்து வருகின்ற வட்டியில் அதை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டு முழுவதும். அதுபோல் தகைசால் விருது 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. ஐயா சங்கரையாவுக்கு, நல்ல கண்ணு போன்றவர்கள் இந்த ஆண்டு குமரி அறந்தவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. சாகித்ய அகாடமி விருதை பற்றி சொன்னார்கள். அது இந்திய அரசால் வழங்கப்படுகின்ற எழுத்தாளர்களுக்காக வழங்கப்படுகின்ற சாகித்ய அகாடமி விருது. ஒரே 1 லட்சம் ரூபாய் தான் விருது என்றாலும் இந்திய அளவில் எல்லா மொழிகளிலும் அந்த அவர் எதற்காக, எந்த எழுத்துக்காக, எந்த புத்தகத்தை உருவாக்கியதற்காக, எந்த இலக்கியத்தை, எந்த நாடகத்தை, எந்த சிறுகதையை உருவாக்கினாரோ அந்த சிறுகதை, நாடகம், கட்டுரையானது இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு அது புத்தக வடிவில் உருவாக்கப்பட்டு எல்லா மாநிலங்களுக்கும் கொண்டு செல்கின்ற ஒரு வாய்ப்பு நமக்கு அதில் இருக்கின்றது. அதுதான் சாகித்ய அகாடமி விருது. இதுவரை தமிழ்நாட்டில் 66 பேர் அந்த சாகித்ய அகாடமி விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக தென் மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் 17 பேர் சாகித்ய அகாடமி விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். அதிலே ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம், இப்போது இருக்கின்ற தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலியை எடுத்துக்கொண்டாலும் திருநெல்வேலியிலே 10 பேர் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கின்றார்கள். இந்த அளவில் அந்த சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் மிக பெருமைக்குரியவர்கள் என்று மட்டும்தான் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய முதல்வர் அவர்களிலும் அழைத்து தேவையானவர்களுக்கு, இப்போது வாழ்ந்து கொண்டு இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இல்லம் வேண்டும் என்றால் சென்னையிலே பல பேர்களுக்கு பல கோடி ரூபாய் பெறுமதியான இல்லங்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொடுத்து கௌரவித்திருக்கின்றார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எழுத்தை தவிர, பேனாவை தவிர, பேப்பரை தவிர வேற எதையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சிந்தனையில் இந்த சமூகம் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக உழைக்கின்றவர்களை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிலையை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 200 படைப்பாளிகள், எழுத்தாளர்கள் உருவாக்கியதை நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கின்றது இந்த அரசு. மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 200 பேருடைய புத்தகங்களை நாட்டுடைமையாக்கி அதற்காக 10 லட்சம், 15 லட்சம், பல லட்சம் ரூபாயை அவர்களுடைய குடும்பத்திற்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார் இன்றைய முதல்வர் அவர்கள். ஆகவே இப்படி மாவட்டந்தோறும் தமிழ் செம்மல், அதுபோல பல பெயர்களில் விருதுகள் வழங்கி பெருமை சேர்க்கப்படுகிறது.